இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இயேசு கிறிஸ்து தன் மேலே போடப்பட்ட உலக மனுக்குலத்தின் எல்லா பாவமாகிய சாபமாகிய வறுமையாகிய பலவிதமான நுகத்தை எல்லாம் மேல போட்டுக்கிட்டு சிலுவையை சுமந்து அவர் முறிஞ்சு போகல, அதனுடைய காரியத்தை முறித்து போட்டு உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் புரிந்து கொண்டவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். பாவம் இயேசுவை கட்ட முடியல, சாபம் இயேசுவை கட்ட முடியல, இருள் இயேசுவை மூட முடியல, இந்த உலகத்தின் மரண இருளின் கிரியைகள் அவரை மூடி மறைக்க முடியல, எல்லா வியாதி அவரை மறைக்க முடியல. எல்லாவற்றையும் தன்மேலே சுமந்து அதை முறித்து மரணத்தின் 3ஆம் நாள் உயிரோடு அவர் எழுந்து நின்றார். இயேசு எல்லாவற்றையும் மேல சுமந்து கொண்டு கர்த்தரிடத்துல போய் சொன்னாரு, உங்களுடைய ஆதீனத்தில இருக்கிற இந்த காரியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த துன்ப களம், இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுபட்டு போனால் நலமாயிருக்கும். அப்படிதான் 2 முறை ஜெபிக்கிறார். ஏன்னா சிலுவை மரணத்தினுடைய கோரம் அவருக்கு தெரியும். ஆனா 3ஆம் முறை ஜெபிக்கும் போது அப்படியே சப்மிட் பண்றார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் துன்பத்தை அனுபவிச்சுதான் போகணும்னு நினைச்சா உடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. ஆண்டவரே, உடைய இரக்கத்தை சார்ந்து கொள்ளுகிறேன், உடைய அன்பை சார்ந்து கொள்ளுகிறேன். சுற்றிலும் இருள் என்னை கவ்வி பிடிக்கிறது, சுற்றிலும் இருக்கிற பலவீனங்கள் என்னை பிடிக்கிறது, சுற்றிலும் இருக்கக்கூடிய முழு மனுக்குலத்தின் நுகங்கள் எல்லாம் என் மேல் வந்து விழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, நான் முறிந்து போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும். அது அப்படின்னா நான் என்ன செய்யணும்? சித்தத்துக்கு என்னை சரண்டர் பண்றேன். ஆண்டவரே, இரக்கம் நிறைந்தவரே,